கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 பேர் இருக்கையில் உன்னை அந்த இடத்துல தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறாருன்னா நீ ஏதோ பெரிய காரியத்தை பார்க்க போறன்னு அர்த்தம். ஆமாங்க, அத்தனை பேர் இருந்தும் தேவன் உன்னை பார்த்து, மகனே உனக்கு ஒரு காரியம், உன்னை குறித்து ஒரு காரியம் நிறைவேற்ற போகிறேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருன்னா சும்மா கிடையாது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் மத்தியிலே என்னை ஆசீர்வாதமா வாழ கொண்டு வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். ஆண்டவருக்காக ஒரு பாடல் ஒன்று பாடுவோமா? 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. 1000 பேர் இருக்கையில் அதன் மத்தியில் உன்னை பெரியவனாய் ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கையில் வாழ்க்கை அற்புதம் அதிசயமா போய் கொண்டிருக்குது. ஆமீன். என் வாழ்க்கையில அப்படிதாங்க. தேவன் வந்ததுனால தான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். தேவன் என் கூட இருக்கிறதுனால தான் இந்த பாடல் அவருக்காக நான் பாடுறேன். ஆமீன். உங்க வாழ்க்கையில தேவன் இருக்கிறாருன்னா நிச்சயமாய் அவருக்காக ஏதாவது பிரயாசப்பட்டு செய்யுங்க. நிச்சயமாய் அவர் வருகை முன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும்.